أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وزلاء حزني وذهب همي يا الله يا رحمن يا رحيم யா அல்லாஹ் உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அல்லாஹ், எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ், எங்கள் கவலை போகக்கூடியதாக ஆக்கி யா அல்லாஹ், எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம சூரா தாஹா பார்த்து வரோம். தஹால 70 வசனங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை பார்த்து படிக்க முடிஞ்சா முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். படிக்க தவக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது ஃபிரௌன் கூறினான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்கள் குரு என்பது தெரிந்துவிட்டது. இப்பொழுது நான் உங்களின் மாறுகால்களை துண்டித்து விடுவேன். மேலும் பேரிச்ச மரத்தின் கம்பங்களில் உங்களை அழைத்து கொல்லப் போகின்றேன். அப்போது எங்களில் யாருடைய வேதனை மிக கடுமையானது, நீடித்து நிற்கக்கூடியது? அதாவது, என்னால் உங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்க முடியுமா அல்லது மூசாவினாலா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அதற்கு சூனியக்காரர்கள் மறுமொழி பகிர்ந்தார்கள், எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக தெளிவான சான்றுகள் எங்கள் கண்ணெதிரே வந்த பின்னரும் நாங்கள் சத்தியத்தை விட உனக்கு ஒருபோதும் முன்னுரிமை தரமாட்டோம். எனவே நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ செய்து கொள். அதிகபட்சம் இவ்வுலக வாழ்வில் மட்டுமே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும். திண்ணமாக நாங்கள் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம். எங்களின் குற்றங்களையும் எந்த சூனியத்தை கையாளுமாறு எங்களை நீ நிர்பந்தித்தாயோ அந்த சூனிய செயலை அவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுதான் சிறந்தவனும் நிலைத்திருப்பவனும் ஆவான். எவன் குற்றம் புரிந்தவனாய் தன் இறைவனிடம் வருவானோ அவனுக்கு திண்ணமாக நரகம் உண்டு. அதில் அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். மேலும் எவர்கள் நம்பிக்கையாளராய் நற்செயல்கள் புரிந்தவனும் அவன் திருமுன் வருகின்றார்களோ அத்தகைய அனைவருக்கும் உயர் பதவிகள் உள்ளன. நிலையான சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். நற்கூலியாகும் இது தூய வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்காக. ஓகே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோமா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அல்லாஹுடைய அழைப்ப, அவனுடைய கட்டளையை எடுத்துக்கிட்டு ஹாரூனோட 2 பேரும் சேர்ந்து ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அவன் ஏற்க மறுக்கிறான், பெருமை கொள்றான், இதெல்லாம் சூனியம்னு சொல்லி நிராகரிக்கிறான். சோ 2 பேருக்கு மத்தியில போட்டியை வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல, ஒரு திருவிழாவுடைய ஒரு பெருநாளுடைய ஒரு நாள்ல மக்கள் எல்லாரையும் வர சொல்லி, அந்த ஊர் சூனியக்காரர்கள் அனைவரையும் வர சொல்லி 2 பேரும் போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டலை, ஒரு அழகான அறிவுறுத்தலை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உலக வாழ்க்கை தான் அப்ப பெருசா தெரியுது. சரி, ஓகே, போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயங்களை முதல்ல போடுறாங்க. அதை பார்த்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ள பயப்படவும் செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல உள்ளத்தை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி அல்லாஹ் தஆலா வஹ்யை இறக்கிறான், நாம உங்க கூட இருப்போம், பயப்படாதீங்க. உடனே என்ன செஞ்சிருச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கையில இருந்த தடியை தூக்கி போடுங்கன்றதும் அது பெரிய பாம்பாவாகி எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. இத பார்த்ததுமே சூனியக்காரர்களுக்கு உண்மையான மோஜிசா எது, சூனியம் எதுங்கிறது தெளிவா விளங்கி போச்சு. உடனே ஈமான் கொண்டு சஜிதாவுல விழுந்துட்டாங்க. அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டுட்டாங்க. நாங்க மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்ப ஈமான் கொண்டோம்னு ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு. உடனே இதை பார்த்ததோட ஃபிரௌனுக்கு ரொம்ப கேவலமா போச்சு, மோசமா போச்சு. உடனே எப்படி பிளேட்டை மாத்துறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க நம்பிக்கை கொண்டீங்களா?
அப்ப இவர் தான் உங்களுடைய குருவா? நீங்க எல்லாம் சேர்ந்து பேசித்தான் இங்க வந்தீங்களா? பாருங்க, உங்களை நான் மாறு கை வாங்கி சிலுவையில அடிப்பேன். பேரிச்ச மரத்தோட கம்பத்துல அரைஞ்சு கொல்லுவேன் உங்கள. அப்போ சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்ல, அப்போது எங்கள் யாருடைய வேதனை மிக கடுமையானது, நீடித்து நிற்கக்கூடியது. என்னால் உங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்க முடியுமா அல்லது மூசாவினாலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்துக்கங்க. அல்லாஹை நிராகரித்தா, பொய்ன்னு சொன்னா, மாறு செய்தா, மறுத்தா அல்லாஹ்விடத்திலிருந்து தண்டனை இருக்குண்டு. அதுக்கு இந்த இடத்துல பிராவணன் சொல்றான், என்ன நான் கொடுக்கக்கூடிய தண்டனை பெருசா இல்ல மூசா உங்களுக்கு சொல்றாரு அது பெருசான்னு பாத்துருவோம். இப்ப பாருங்க உங்களை நான் என்ன செய்யறேன். இப்படித்தானே ஊருக்குள்ள ஏதாச்சும் செஞ்சா சொல்லுவாங்க. இருக்கட்டும், வரட்டும், வச்சுக்கிறேன். என்ன சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு, அவ்வளவு பாதுகாக்கணும். அப்போ இந்த இடத்துல அவன் ஆக்ரோஷத்தோட அவ்வளவு சொல்றான். அதை கேட்டுட்டு சூனியக்காரர்கள் பயந்தாங்களா? அல்லலா, நம்ம கை போதே, காலு போதே, நம்மளை கழுவுல ஏற்ற போறாங்களே, பேரிச்ச மரத்துல வச்சு மரத்தோட மரமா அடிச்சு நம்மளை கொல்ல போறாங்களே அப்படின்னு பயந்தாங்களா? அஞ்சுனாங்களா? ஈமான விட்டுட்டாங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, ஈமான் இருந்தா அல்லாஹ் இப்படி ஒரு ஈமான் வரணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல ரோல் மாடலா எடுங்க. பாருங்க, உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க தான், துனியாவுக்கு ஆசைப்பட்டவங்க தான், இந்த அரச மாளிகைக்கும் பதவிகளுக்கும் பட்டவங்களுக்கும் ஆசைப்பட்டு வந்தவங்க தான் இந்த துனியாவுல. அதாவது இறைவனுடைய நெருக்கத்தை விட, நபி தூதர் சொல்றதை விட இந்த அரச தர்பாரும் இந்த வாழ்க்கையும் பதவியும் பட்டமும் பெருசுன்னு வந்த மக்கள் தான். ஆனா எப்போது உண்மையை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்களோ, அது உண்மைன்னு அப்படியே ஏத்துக்கிட்டு எப்படி சரணடைஞ்சாங்க பாருங்கிறதுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் 72வது வசனம். அதுக்கு சூனியக்காரர்கள் சொல்றாங்க பாருங்க, எப்படிப்பட்ட மறுமொழி சொல்றாங்க. எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமா, தெளிவான சான்று எங்க கண்ணு முன்னாடி வந்ததுக்கு பின்னாடி நாங்க சத்தியத்தை விட உனக்கு ஒருபோதும் முன்னுரிமை தரமாட்டோம். நாங்க எங்க முன்னாடி அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு ஈடு இணை இல்ல. இவர் அவர்கிட்ட அந்த அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த தூதர். இது சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் எங்க முன்னாடி ஒரு அற்புதம், ஒரு மொஜிசா நடந்ததுக்கு பின்னாடி நாங்க எப்படி உனக்கு முன்னுரிமை தருவோம்? எனவே நீங்கள என்ன விரும்புறியோ செஞ்சுக்கோ. அதிகபட்சம் உனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் உன்னால தீர்ப்பு வழங்க முடியும். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நிச்சயமா 73வது வசனம் பாருங்களேன். நிச்சயமா நாங்கள் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுட்டோம். நாங்க முதல்ல நம்பிக்கை கொண்டது யாரு? உன்னுடைய பணத்தை, உன்னிடம் கிடைக்கக்கூடிய பதவிய, இந்த உலக ஆசை. ஆனா நாங்க இப்ப நம்பிக்கை கொண்டது இருக்கு பாத்தீங்களா, ஈமான் கொண்டது இருக்கு பாத்தீங்களா, எங்களுடைய ரப்ப. அவன் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான், எங்கள் குற்றத்தை எல்லாம் மன்னிப்பான். எந்த சூனியத்தை கையாளுமாறு எங்களை நீ செஞ்சாயோ, நீங்க உங்க சூனியத்தை பார்த்து காட்டி நம்ம ஜெயிச்சிருவோம், நீங்க எல்லாம் வாங்க சூனியம் செய்யுங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டியோ, அந்த சூனிய செயலையும் அவன் மன்னிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நாங்க எங்களுடைய ஈமான்ல உறுதியா இருப்போம். அல்லாஹ்தான் சிறந்தவன், நிலைத்திருப்பவனுமா இருக்கிறான். பாருங்க எவ்வளவு அழகா கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சுட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்ட கூட்டம், எங்களுக்கு தகுந்த சன்மானம் கிடைக்குமான்னு கேட்டு வந்த கூட்டம், இன்னைக்கு அடுத்த செகண்ட்ல அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்ததோட கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், உயிரை கொடுப்பேன், உங்களை வெட்டி கொலை பண்ணுவேன், கழுவுல ஏற்றுவேன், பேரிச்ச மரத்துல வச்சு சக்கு சக்கு சக்குன்னு அடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்லியும் இந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது ஈமான் பாருங்க. போப்பா, என்ன கையை வெட்டுவ, காலை வெட்டுவ, அதிகப்படியே போனா உனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல எங்க உயிரெடுக்க முடியும்? இதுதானே உன்னுடைய தீர்ப்பா இருக்க முடியும். ஆனா எங்களுடைய ரப்ப நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அவன் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். இப்ப கடைசியா செஞ்சமே, நீ எங்களை சூனியம் செய்ய சொல்லி நிர்பந்தம் பண்ணியே, அதை செஞ்சமே, அதையும் அவன் மன்னிப்பான். அப்படிங்கிறதுக்காக நாங்க கூட ஈமான்ல மாறவே மாட்டோம், அதுல உறுதியா இருப்போம். ஆனா உன்னை விட அல்லாஹ் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமா? அவன் தான் நிலையா இருப்பவன், நிலைச்சு இருப்பவன்.
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு செகண்ட்ல அந்த உள்ளங்களை எப்படி மாத்திட்டான் பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, யாரு குற்றம் புரிந்தவனா என்னுடைய இறைவன்கிட்ட வருவானோ அவனுக்கு திண்ணமா நரகம் உண்டு. அதுல அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். மேலும் யார் நம்பிக்கையாளர்களா நற்செயல்கள் புரிந்தவனோ அவனுக்கு முன்னாடி அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி வர்றாங்களோ அத்தகைய அனைவருக்கும் உயர் பதவி இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சும் நாங்க ஈமானை இழப்போமா? இந்த துனியாவுடைய சொல்லுக்கு, செயலுக்கு, இந்த துனியாவுடைய பொருளுக்கு, பதவிக்கு, பட்டத்துக்கு, சன்மானத்துக்கு ஆசைப்படுவோமா? நிச்சயமா நாங்க படமாட்டோம். அப்படிங்கறது எவ்வளவு தெளிவா சுப்ஹானல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கை வரலாறுலாம் எதுக்காக சொல்றான்? எந்த ஒரு நிலையிலையும் ஈமான கைவிட்டுறாதீங்க, ஈமான இழந்துறாதீங்க. பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, சந்தர்ப்பத்துக்காக இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்காக இருந்தாலும் சரி, ஈமான இழந்துறாதீங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சா கொடிய பாவம், மிகப்பெரிய தண்டனை. அதுல இருந்து உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காது. அதை விட மற்ற பலகீனம், உங்க பலகீனத்துல சின்ன சின்ன பாவங்களை, பெரிய பாவங்களை செஞ்சுட்டீங்களா, மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா மன்னிக்க கூடியவனா இருக்கான். ஆனா இணை வைப்புக்கு ஒரு நாளும் மன்னிப்பு இல்ல. அதனால பாருங்க, ரோல் மாடலா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பாருங்க. அவங்களுக்கு ஈமான் வந்ததோட எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த செய்தியெல்லாம் எடுத்து சொல்றான். அப்ப இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஊருக்காகவோ, உலகத்துக்காகவோ, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவோ, ஏதோ தற்காலிகமாகவோ நம்ம ஈமானை இழந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா 76வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கை செய்து நல்ல அமல்களோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு உயர் பதவிகள் மட்டுமல்ல, நிலையான சொர்க்கங்கள் இருக்கு. அது கீழே ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல நிரந்தரமா அவங்க தங்கி இருப்பாங்க. அது நற்கூலி. இது தூய வாழ்க்கையை மேற்கொள்ளுபவர்களுக்காக அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறான். 77வது வசனம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. நாம் மூசாவிற்கு வகை அனுப்பினோம். நீர் இரவோடு இரவாக என் அடியார்களை அழைத்துக் கொண்டு செல்வீராக. மேலும் கடலில் அவர்களுக்காக உலர்ந்த பாதையை அமைப்பீராக. உம்மை யாரேனும் பின்தொடர்வார்களோ என சற்றும் நீர் அஞ்ச தேவையில்லை. கடலை கடந்து செல்லும் போது உமக்கு பயமும் ஏற்பட தேவையில்லை. ஃபிரௌன் தன் படைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். பிறகு அவர்களை கடல் எவ்வாறு மூழ்கடிக்க வேண்டுமோ அவ்வாறு மூழ்கடித்தது. ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுத்தே இருந்தான். அவர்களுக்கு சரியான வழியை காட்டியிருக்கவில்லை. இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நாம் உங்களை பகைவனிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம். மேலும் தூர்மலையின் வலப்பக்கத்தில் நீங்கள் வருவதற்கென நேரம் நிர்ணயித்தோம். மண்ணு மற்றும் சல்வாவை உங்களுக்கு இறக்கி அருளினோம். புசியுங்கள், நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையான உண்பொருள்களே, அவற்றை புசித்துவிட்டு வரம்பு மீறி செயல்படாதீர்கள். அப்படி செய்தால் எனது கோபம் உங்கள் மீது இறங்கும். எவன் மீது எனது கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்ச்சி அடைந்தே தீருவான். ஆயினும் எவன் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து பிறகு நேர்மையாகவும் வாழ்கின்றானோ அவனை திண்ணமாக நான் பெரிதும் மன்னிக்க கூடியவனாய் இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 77வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம மூசாவுக்கு வஹி கொடுத்தோம். இப்போ இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உறுதியான ஈமான் கொடுத்தான். அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் இங்க சொல்றான், நம்ம மூசாவுக்கு வஹி கொடுத்தோம். நீங்க இரவோட இரவா என்னுடைய அடியார்களை எல்லாம் நீங்க அழைத்துக்கிட்டு நீங்க கடலை தாண்டி வாங்க. அந்த கடல்ல உலர்ந்த பாதையை அமைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை யாராச்சும் பின்தொடருவாங்கன்னு நீங்க கொஞ்சமும் அஞ்ச தேவையில்லை. கடலை கடந்து செல்லும் போதும் உங்களுக்கு பயம் ஏற்பட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அழகான வகையை கொடுக்குறான் பாருங்க. கடலை கடந்து நீங்க போங்க, கடல்ல பாதையை அமைச்சு கொடுங்க. அந்த கடலுக்குள்ள போகையில கடல் மூடிருமோ பயம் இருக்கத்தானே செய்யும். கடல்ல கப்பல்ல போகையிலே எங்க கவுந்துருமோ, எங்க ஏதாச்சும் நடந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருக்குதானே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான துஆக்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அஞ்ச தேவையில்ல, பயப்படவும் வேணாம், நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வஹி அனுபவிக்கிறான், வஹி அனுப்புறான். அப்படி வஹி அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் மக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. ஃபிரௌன் என்ன செய்யறான்? தன்னுடைய படைகளோட அவர்களை பின்தொடர்ந்து வர்றான். பிறகு அவங்களை கடல் எவ்வாறு மூழ்கடிக்க வேண்டுமோ அந்த மாதிரி மூழ்கடிச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அத்தாட்சி! இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ட்ட அனுப்பும் போதே மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அழகான அவனுடைய அத்தாட்சிகளை கொடுத்துதான் அனுப்புறான் இல்லையா? அதத்தான் பார்த்து நம்பல.
இவ்வளவு பெரிய கடல் அவர் வச்சிருக்க கைத்தடியில அடிச்சதுமா பொழந்து அது கப்பலாகி அது அவருக்கு வழி விட்டு எல்லாம் செய்ய போகுது. ஆனா இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இது அல்லாஹ்ங்கிறவன் ஒருத்தன் இல்லாம எவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்த முடியுமா? இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நம்ம கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்வா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சும் அவனுக்கு ஈமான் கொள்றதுக்கு அந்த முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி அது சந்தர்ப்பம் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டானா? இல்ல. அப்போ அல்லாஹால அதனாலதான் சொல்றான், அவங்கள நம்ம பாதுகாத்தோம். ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுத்தே இருந்தான். அவர்களுக்கு சரியான வழி அவன் காட்டவே இல்லை. அதனால அவங்கள நம்ம அங்க மூழ்கடிச்சோம். எப்படின்னா வேற ஒரு வசனத்துல அல்லாஹாலா சொல்லுவான், அடிமைகளா கொத்தடிமைகளா பலகீனப்பட்டு நொந்து போன அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கல்புக்கு குளிர்ச்சிய மன நிம்மதியை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அவன்கிட்ட இருந்து பாதுகாத்து அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்து அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவே, சூரா பக்கராவை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவே நான் அனுப்பிச்சேன். நீங்க உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்டா நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ன்றுதான் அவங்க திரும்பவும் சொல்லி காட்டுவான். உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் நன்மை செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க 80வது வசனத்துல, இஸ்ராயலின் வழித்தோன்றர்களே, அதாவது யாக்கோபுடைய மக்களே, அவங்கதானே இவங்க, நாம உங்களோட பகைவன் இருந்து உங்களை காப்பாத்திட்டோம். மேலும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், தூர் மலையோட வலப்பக்கத்துல வருவதற்காக ஒரு நேரத்தை நம்ம நிர்ணயிச்சோம். அப்ப என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசுறதுக்காக, வஹிய வாங்குறதுக்காக, வேதத்தை வாங்குறதுக்காக ஒரு டைம் அல்லாஹால ஒதுக்கி கொடுக்குறான். அந்த இடத்துல போறாங்க. ஆனா இங்க இருந்து கடலை தாண்டி வந்துட்டாங்களே, வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து வந்துட்டாங்களே, சட்டி முட்டி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வந்தாங்க, எதுவும் இல்லை. வீசின கையும் வெறும் கையும், சும்மா அப்படி உடுத்திருந்த ட்ரெஸ்ஸோட எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப என்னத்தை வச்சு சாப்பிடுவாங்க, எங்க இருப்பாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்துல இருந்து உணவை இறக்கி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அற்புதங்களையும் நியாமத்துக்களையும் அனுபவிச்சவங்க பாருங்க இந்த பனி இஸ்ராயேல் மக்கள். ஆனாலும் நன்றி கெட்டு போய் நடந்தாங்க இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும், அவங்க எல்லாம் ரொம்ப மோசம், எவ்வளவு நன்றி கெட்ட மனுஷங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறத விட, இதே மாதிரி தானே நமக்கும் அல்லாஹால எவ்வளவு ஞானத்துக்களை கொடுத்திருக்கான், எவ்வளவு அழகான அவனுடைய அற்கொடைகளை கொடுத்திருக்கான். அனுபவிக்கிறோம்ல, அனுபவிச்சுக்கிட்டே அவனுக்கு மாறு செய்யலாமா? அவனை நிராகரிக்கலாமா? அவனுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தலாமா? அலட்சியப்படுத்தலாமா? இல்லையா? அப்ப அவங்கள சொல்றதோட நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுக்குதான் அல்லாஹ் இங்க சொல்றான். அவங்கள குறை சொல்றதுக்கு, அவங்க மோசம்ன்ற நம்ம விமர்சனம் பண்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் இங்க சொல்லல. இங்க வாங்க, அவங்கள மாதிரி நீங்களும் நன்றி கெட்டு போயிடாதீங்க. என்னுடைய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்க. நான் ஒருத்தன் இருக்குங்கிறத நம்புங்க. அதன்படி வாழுங்க. உங்களுக்கு ஈடேற்றம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நிலையானது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சிலதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. அங்க சொர்க்கம், அங்க வீடு, அங்க ஆறு, அங்க முடிவுறாத சாப்பாடு, எல்லா நேரத்திலயும் எல்லாமே நடக்கும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதே மாதிரி அந்த மக்களுக்கு மண்ணு சல்வாங்கிற உணவை அல்லாஹ் தஆலா வானத்துல இருந்து இறக்கி கொடுக்குறான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் 81ல, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வழங்கின இந்த தூய்மையான பொருட்கள் இருக்குல்ல, இந்த உணவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிடுங்க. அவற்றை நீங்க சாப்பிட்டுட்டு வரம்பு மீறி செயல்படாதீங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை அனுபவிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, உண்டுட்டு, திண்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வரம்பு மீறின செயலை செய்யக்கூடாது. அவங்களுக்கு அப்ப சொன்னதான் இன்னைக்கு நமக்கு நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு நியமத்துக்களையும் நினைச்சு பார்த்தா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவ்வளவுன்னு சொல்றதுக்கு இல்ல. அல்லாஹு அக்பர். நீங்க அப்படி வரம்பு மீறி செஞ்சா எனது கோபம் இறங்கும். யார் எனக்கு கோபம் யார் மேல இறங்குதோ அவன் நிச்சயமா வீழ்ச்சி அடைந்தான், அழிஞ்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 81வது வசனத்துல சொல்லிட்டு, அதே நேரத்துல இன்னொரு ஆறுதலான வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இருந்தாலும் யாரு பாவ மன்னிப்பு தேடி நல்ல செயல்கள் செய்யறாங்களோ, அதுக்கு பிறகு நேர்மையா வாழ்றாரோ, அவனை நிச்சயமா நான் பெரிதும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க. நீ நிச்சயமா லகஃபார் லிமன் தாப, நீங்க மன்னிப்பு கேட்டா, வாமன ஆமில, நீங்க ஈமான் கொண்டு நல்ல அமல்கள், சுவாலிஹாத்தான அழகான அமல்கள் செஞ்சா,
சும்மஹததா, நான் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்து உங்களுக்கு மன்னிப்பேன். நீங்க நேர்மையா வாழ பழகிக்கங்க. நீங்க தவறுகள் செஞ்சா அவசரமா மன்னிப்பு கேடுங்க. அடுத்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்ல வர்றான். கண்டினியூ பண்ணுங்க. மேலும், மூசாவே, உம்மை உமது சமூகத்தாரை விட முதலில் வரச் செய்தது எது? அதற்கு அவர் கூறினார், இதோ அவர்கள் எனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என் இறைவனே, நான் அவசரமாக உன் திருச்சம் வந்துவிட்டிருப்பது நீ என் மீது திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் இறைவன் கூறினான், கேளும், நீர் வந்த பிறகு நாம் உம்முடைய சமுதாயத்தினரை திண்ணமாக சோதனைக்குள்ளாயிருக்கிறோம். அவர்களை சாமிரி வழி கெடுத்து விட்டான். மூசா கடுஞ்சினத்துடனும் மனவேதனையுடன் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து கூறினார், என் சமூகத்தாரே, உங்கள் இறைவன் உங்களிடம் அழகிய வாக்குறுதி அளிக்கவில்லையா? அவ்வாறு வாக்குறுதி அளித்து நீண்ட காலம் ஓடிவிட்டதா என்ன? அல்லது உங்கள் இறைவனின் சினம் உங்கள் மீது இறங்க வேண்டும் என்று கருதி என்னிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொண்டீர்களா? அதற்கு அவர்கள் கூறினர், நாங்கள் எங்களின் சுயநாட்டப்படி உம்மிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொள்ளவில்லை. நடந்தது என்னவெனில், மக்களுடைய நகைகளின் பெருஞ்சுமை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அவற்றை எரிந்து விட்டோம். பிறகு இதே போன்று சாமிரியும் கொஞ்சம் எரிந்தான். மேலும் அவன் அவர்களுக்கு ஒரு காளைக்கன்றின் உருவச்சிலையை செய்து கொடுத்தான். அதிலிருந்து காளை மாட்டின் குரலை போன்று ஓசை வெளியாகி கொண்டிருந்தது. உடனே மக்கள் உரக்க கூறினார்கள், உங்கள் இறைவனும் மூசாவின் இறைவனும் இதுதான். ஆனால் மூசா இதனை மறந்து விட்டார். அது அவர்களின் கூற்றுக்கு மறுமொழி அளிக்காது என்பதையும், அவர்களுக்கு லாபமோ நட்டமோ அளிக்கும் யாதொரு ஆற்றலையும் அது பெற்றிருக்கவில்லை என்பதையும் இவர்கள் பார்க்கவில்லையா? மூசா வருவதற்கு முன்னரே அவர்களிடம் ஹாரூன் கூறியிருந்தார், என் சமூகத்தினரே, இக்காளைக்கன்றின் காரணமாக நீங்கள் குழப்பத்தில் விழுந்து விட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ரஹ்மான் கருணை மிக்க இறைவன்தான் உங்கள் அதிபதியாவான். எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்வதை நம்புங்கள். ஆயினும் அவர்கள் மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரை நாங்கள் இதனை வழிபட்டு கொண்டே இருப்போம் என்று அவரிடம் கூறிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான்ல, ஒரு நேரத்தை ஒதுக்கி அங்க அழகான முறையில சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே அல்லாஹ் சந்திக்கிறதுக்காக போறாங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 83வது வசனத்துல சொல்றான், மூசாவே, உங்க சமூகத்தாரோட முதல்ல இங்க வர செஞ்சது எது அப்படின்னு சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், அவங்க எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க யா அல்லாஹ். நான் அவசரமா உன்கிட்ட வந்தது எதுக்கு தெரியுமா? நீ என்னை திருப்தி கொள்ளணும், என்னை நீ பொருந்திக்கிறணும். ரப்பி தாழ்வா சொல்றாங்க பாருங்களேன், நீ என்னை பொருந்திக்கிறணுங்கிறதுக்காக, உன்னுடைய அன்பு உன்னுடைய கருணைக்காக நான் ஓடி வந்துட்டேன். அவங்க எனக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் முன்னாடியே வந்துட்டேன், அவங்க எல்லாம் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அழகா சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசாவே, இங்க நடந்த விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கேளுங்க. நீங்க அவசரமா என்னுடைய பொருத்தம் வேணும்னு என்னை பார்க்க இங்க வேகமா வந்துட்டீங்க. ஆனா உங்களுடைய சமுதாயத்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சோதனைக்கு ஆளாயிட்டாங்க. என்ன சோதனை தெரியுமா? அவங்களோட தங்கி இருந்த சாமிரி இருக்கான்ல, அவன் அவங்கள வழி கெடுத்துட்டான். எப்படி வழி கெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, அது பாருங்க, அது சொன்னதோட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க முடியல. மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்தோட, மனவேதனை வேற. ஏன்னா எவ்வளவு பெரிய கொத்தடிமைகளா கடந்தாங்க, எவ்வளவு மோசமா கடந்தாங்க. அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு, பிள்ளைகள் எல்லாம் பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு, எவ்வளவு மோசமான இடத்துல வச்சிருந்தான். அதுலயும் அவனை வணங்குறதுக்கு வேற வச்சிருந்தான். அந்த பிராவுன்ட்டு இருந்து நம்ம பாதுகாத்து எவ்வளவு அழகா இந்த மக்களை கூட்டிட்டு வந்தோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகான ஒரு நிலைமையை கொடுத்திருக்க நேரத்துல இந்த மக்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மனவேதனையோட தன்னுடைய சமுதாயத்துக்கு என்னுடைய சமுதாய மக்களே, உங்கள் இறைவன் உங்களுக்கு அழகிய வாக்குறுதியை கொடுக்கலையா? அப்படி இருக்க அந்த வாக்குறுதி நமக்கு வந்துதான் ரொம்ப காலம் ஆயிருச்சு. இப்பதானே வந்தோம், இப்பதானே அந்த கொடுமையில இருந்து தப்பிச்சோம். அல்லாஹ் கண்ணு முன்னாடி காமிச்சான், பாதுகாத்தான், சாப்பாடை கொடுத்து அழகான முறையில தங்க வச்சிருக்கான். அப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுடைய இறைவனுடைய கோபம் உங்களுக்கு இறங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல அவனுக்கு மார்க்கு நீங்க என்னிடம் செஞ்ச வாக்குறுதியத்தான் மறந்துட்டீங்களா? என்னதான் நினைச்சு நீங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க எங்க சுய விருப்பப்படி எதுவுமே செய்யல, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்க மாற்றம் பண்ணல.
ஆனா எங்கள்கிட்ட மக்கள்ல ஆளுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் அப்ப பாருங்க, அவங்க நகையெல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நகை போட்டு இருந்திருக்காங்க. அதனாலதானே எல்லார்ட்டும் இருந்த நகை மொத்தமா சேர்க்கையில ஒரு சுமையான அளவுக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட இருந்த நகையெல்லாம் சேர்த்து இந்த சாமிரியும் நகை வச்சிருந்தான். எல்லாத்தையும் இந்த சாமரி கேட்டான், அவன்கிட்ட நாங்க கொடுத்தோம். அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் போட்டு உருக்கி ஒரு காலக்கன்றா செஞ்சுட்டான். அந்த காலக்கன்றுல என்னமோ ஒண்ண செஞ்சான். அது என்ன செஞ்சிருச்சு, மாடோட சத்தம் அதுல இருந்து வந்துச்சு. அப்போ அத கேட்டதும் அத பார்த்ததும் என்ன சொல்லிட்டான் இந்த சாமிரி, பாத்தீங்களா, நம்மளோட ரப்பும் மூசாவோட ரப்பும் இங்க இருக்க, அவர் எங்கேயோ தேடி போயிட்டாரு பாரு. பாத்தீங்களா, இன்னைக்கும் இப்படி குழப்பம் செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான்? இந்த மாதிரி குழப்பம் செய்யக்கூடிய சாமரிக்கள் எல்லா காலத்திலயும் இருப்பாங்க. வழிகெடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்க வழிகெட்டு போயிடவே கூடாது. ஏண்டா உங்கள்ட்ட வந்த என்னுடைய வேதம் இருக்கு, அழகான வழிகாட்டுதல் இருக்கு. உங்களை எந்த ஒண்ணும் இந்த சாமரிகள் மாதிரி வரக்கூடிய எந்த ஒண்ணுமே உங்களுடைய ஈமானை அசைக்க கூடாது. நீங்க ஈமான் நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் எடுத்து நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ அவன் அவன் சொன்னதே இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நம்பிட்டாங்க. அவர்களுடைய கூற்றுக்கு மறுமொழி அளிக்காத அதை அப்படியே நம்பி, அதாவது நம்ம கையில வச்சிருந்த தங்கம் அதை உருக்கி அவன் ஒரு காளமாடு மாதிரி செஞ்சு அவன் கையில வச்சிருந்த ஒரு மண்ணள்ளி தூவினா அது கத்துச்சு. அது எந்த ஒரு நமக்கு லாபத்தையும் தராது, நஷ்டத்தையும் கொடுக்காது. நம்ம பேசுறதையும் கேட்காது, நமக்கு எதுவும் பதில் சொல்லாது. அப்படி கூட யோசிக்காம இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, உடனே அதை நம்பிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடியே இத பார்த்துட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தானே விட்டுட்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்து மக்களே, இந்த காலக்கன்றன் காரணமா நீங்க குழப்பத்துல போயிடாதீங்க. நிச்சயமா நம்மளுடைய ரஹ்மான் இருக்கான்ல, அவன் கருணை மிக்க இறைவன். அவன் தான் நம்மளுடைய அதிபதி. அதனால நீங்க என்னைய பின்பற்றுங்க, நான் சொல்றத கேளுங்க, இந்த சாமிரி சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, மூசா எங்கள்கிட்ட திரும்பி வர வரைக்கும் நாங்கள் அதையே வழிபட்டுக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டார். மூசா போயிருக்காருல, அவர் வரட்டும், அது வரைக்கும் இந்த கடவுள்னு ஒண்ணு காமிச்சிட்டான்ல, நம்ம அதை வழிபடுவோம், அவர் வந்த பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்ய வேண்டிய வேலைய கரெக்டா அழகா செஞ்சுட்டாங்க. அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க, இது கூடாது இது தவறுங்கிறத சொல்றாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு சக்தி இல்ல. அடுத்த வசனத்துல தொடர்ந்து அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நானே கம்பெனி பண்ணி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தார கண்டிக்கிறாங்க. ஹாரூனை நோக்கி சொல்றாங்க, ஹாரூனே, அவர்கள் வழிதவறி சென்று கொண்டிருப்பதை நீர் பார்த்த போது என் வழிமுறைப்படி செயல்படுவதிலிருந்து உம்மை தடுத்தது எது? ஏப்பா, இவங்க எல்லாம் வழி மாறி போயிட்டாங்களே, உங்களுக்கு நீ சொல்லலையா? நீ அவங்களுக்கு திருத்தலையா? அவங்களுக்கு நேர்மையானது இதுதான் நீ சொல்லவே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றா, நீ என் கட்டளைக்கு ஏன் மாறு செய்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. 94வது வசனம், என் தாயின் மகனே, என் தாடியை பிடிச்சு இழுக்காத, என் தலைமுடியை இழுக்காத. இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடையே நீ பிரிவினை ஏற்படுத்தி விட்டாய். மேலும் என்னுடைய சொல்லுக்காக காத்திருக்கவும் இல்லை என்று நீ கூறிவிடுவீரோ என்று நான் அஞ்சினேன். இவர் வந்தவரு அந்த மக்களை எல்லாம் விட்டுட்டாரு. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய சகோதரனை பார்த்து தாடி முடியையும் பிடிச்சு தலைமுடியும் பிடிச்சு இழுத்து கேட்கிறாரு. அப்படின்ட்டு அவருக்கு உரிமை உள்ளவர் அவர் தானே. அவர்கிட்ட எப்படி கேட்கிறாரு பாருங்க, நீ என்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டியா? உன்கிட்ட நான் அமானிதமா தானே இந்த மக்களை எல்லாம் விட்டுட்டு போனேன். நீ உங்களுக்கு எடுத்து சொல்லலையா? பாரு, இந்த மக்கள்லாம் இப்படி வழி தவறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லாமே அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரனே, என்னுடைய தாயோடைய மகனே, நீ என்னை பிடிச்சி தாடியை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுக்காதப்பா. இந்த இஸ்ராயல் வழித்தோன்றர்களுக்கு நான் சொல்லத்தான் செஞ்சேன். ஆனா நீ இவங்கள்ட்ட பிரிவினையை ஏற்படுத்திட்டியோ,
இங்க பாரு, 2 கூட்டமா போயிருச்சு. ஒண்ணு சொல்றத கேக்குது, ஒண்ணு சொல்றத கேட்காம போயிருச்சுன்னு சொல்லி நீ சொல்லுவியோன்னு சொல்லி பயந்துதான் நான் சொன்னதோட விட்டுட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. இத கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, உடனே 95வது வசனம், சாமரியே உன்னோட விவகாரம் என்ன? அப்பதான் அவன் பக்கம் திரும்புறாங்க. என்னடா நீ செஞ்ச? நான் இந்த பக்கம் போன நேரம் உன்னைய கூட்டிட்டு வந்ததே தப்பு இல்லையா? எங்களா ஈமான் கொள்ளாம நீ திரிஞ்ச, உன்னை கூட்டிட்டு வந்தோம்ல, கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய வழிகெடுக்கக்கூடிய வேலையவா செஞ்ச, உன் விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, உன் விவகாரம் என்னன்னு. அதுக்கு அவன் இவங்களுக்கு தென்படாத ஒண்ண நான் பார்த்தேன். தூதரோட காலடியில இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து நான் அதுல எரிஞ்சேன். அவ்வாறு செய்யும்படி என் மனசு என்னைய தூண்டுச்சு. அதனால நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரி நீ போயிரு. வாழ்நாள் முழுவதும் என்னை தொடாத தொடாத தொடாதன்னு சொல்லிக்கிட்டே நீ தெரிவ. மேலும் உனக்காக விசாரணை நேரம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அத விட்டு உன்னை ஒருபோதும் அது நீங்கி விடாது. இன்னும் நீ ஆர்வத்தோட வழிபட்டு வந்த உனது தெய்வத்தை பாரு. இப்போ நான் அதனை எரிச்சிடுறேன். பிறகு அதனை சாம்பலாக்கி கடலில் வீசி விடுவோம்னு சொல்லிட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரிய கண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து உனக்கு அல்லாஹ்வே தண்டனை கொடுக்க போதுமானவனா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காளை மாடு வடிவத்துல செஞ்ச சிலைய அப்பயே பாருங்க, சிலை வணக்கம் எப்படி ஆரம்பிச்சுச்சு, இந்த காளை மாடு எப்படி உருவாச்சு, இதுல என்னவெல்லாம் செஞ்சாங்கங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்டா இந்த காளை மாட்டுக்கு பின்னாடி எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. சோ அப்ப அப்பயே அதை பூரா நெருப்புல வச்சு எரிச்சு உருக்கி சாம்பலாக்கி கடல்ல வீசிட்டாங்க. சோ அப்பயோட அழிஞ்சுக்கணுமா இல்லையா? அழிஞ்சுச்சா? இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கே. யா அல்லாஹ் நீ காப்பாத்து யா அல்லாஹ். வீசிட்டாங்க. வீசிட்டு என்ன செய்யறாங்க, மக்களே உங்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேற இறைவன் இல்லை, அவனுடைய அறிவு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நபியே, இவ்வாறு கடந்த கால நிகழ்ச்சிகளை நாம எடுத்து உமக்கு சொல்றோம். மேலும் நம் சார்பில் இருந்து தனிப்பட்ட ஞானத்தையும் உனக்கு வழங்கி இருக்கிறோம். அல்லாஹ் தாலா 99வது வசனத்துல நபியை கூப்பிட்டு சொல்றான், நபியே இதையெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம தான் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு பெரிய அறிவு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை சீர்திருத்தம் செய்யணும். நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் பலகீனப்பட்டு போய் இருந்தாங்க, இறை தண்டனைக்கு ஆளானவர்களா இருந்தாங்க, அவர்களை வழிநடத்துவதற்கு இறை தூதர்கள் உலகத்துல அனுப்புனா, அவர்களுக்கு நேர்வழி காட்டினா, வழி தவறிய போது அவங்களை தண்டிக்கவும் செஞ்சான். அப்போ அது மாதிரியான சூழ்நிலைக்கு நாம போயிடக்கூடாது. இந்த வரலாறுகளாம் கேட்டு சிலை வணக்கத்துக்கோ காளை கன்றுக்கு பின்னாடியோ மனோ இச்சையை பின்பற்றியோ போயிடக்கூடாது. அப்படி போனா அழிவுக்குத்தான் ஆளாகுவோம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொல்றாங்க, மக்களே இறைவன்கிறவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற இறைவன் இல்லை. அவன் அவனுடைய அறிவு அனைத்தையும் சூழ்ந்து இருக்கிறது. சோ அதனால நீங்க இணை வைப்புக்கு போகாதீங்க. நபியே இந்த செய்தியெல்லாம் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத நம்பிக்கையோட இருந்து யார் நல்லவர்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அழகிய சுவனத்தை மறைச்சு வச்சிருக்கேன், அதனுடைய வாரிசுகளா ஆக்குவேங்கிற ஒரு செய்தியோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொல்லக்கூடிய செய்தியோட பாக்குறோம். இந்த கடந்த கால நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம எடுத்து சொல்றோம். எப்படிப்பட்ட கடந்த கால நிகழ்ச்சி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? ஒவ்வொரு நிகழ்வுகளா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்த எப்படி அவங்க மதியனுக்கு கொண்டு போய் சேர்த்தான், மதியன்ல இருந்து குடும்பத்தோடு வரும்போது அல்லாஹ் எப்படி சந்திச்சாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதரா எப்படி தேர்ந்தெடுத்தான், அத்தாட்சிகளை கொடுத்து ஃபிரௌன் கிட்ட போய் அழகான முறையில அழைப்பு பணி செய்ய சொல்றான். அதை அவங்க நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு நாள வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவகாசத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் காட்டுறாங்க. ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இல்ல. இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்கள நம்பி வந்த அந்த அழகிய அந்த மக்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் பாதுகாத்து காப்பாற்றிட்டு, நிராகரித்த ஃபிரௌனையும் அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய கூட்டத்தார்களையும் அப்படியே கடல்ல அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மூழ்கடிச்சான். இந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம பார்த்தோமா? நபியே, இது மாதிரிதான் கடந்த கால நிகழ்ச்சிகளை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றோம். நம்முடைய சார்புல இருந்து தனிப்பட்ட ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து தனிப்பட்ட ஞானம் பெற்றவர்களா இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இவ்வளவே சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான் 100வது வசனத்துல, யாரேனும் இதனை புறக்கணிச்சா, நிராகரிச்சா, அலட்சியப்படுத்திட்டு போனா, அவங்க மறுமை நாள்ல கடுமையான பாவ சுமையை சுமப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய குத்ரத், அவனுடைய தனித்தன்மை, அவன் தூதர்களை தேர்ந்தெடுத்தது, அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்குனது, அவங்களுடைய நிலைமைகள் இவ்வளவு தெளிவா சொல்லி அவனுடைய அத்தாட்சிகளையும் காட்டினதுக்கு பின்னாடி யாராச்சும் புறக்கணிச்சா, அத பொய்ன்னு சொன்னா, பார்த்தோம்ல பிராவுனுக்கும் உண்டை கூட்டத்தாருக்கும் என்ன நிலைமை நடந்துச்சுன்னு. அதுதான் அவங்க மேலும் மறுமை நாள்ல கடுமையான சுமையை சுமப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் அனைவரும் அந்த துன்பத்துல என்னன்னைக்குமே கிடப்பாங்க. அந்த துன்பத்துல இருந்து மீளவே மாட்டாங்க. நம்ம துனியாவுல பாக்குறோம், ஒரு சில துன்பங்கள் வருது, கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அதோட அதுல இருந்து வெளியாயிரும். அல்லாஹ் பா இவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு என்னைக்குமே துன்பம் தான். அதுலதான் என்னைக்குமே விழுந்து கிடப்பாங்க. மறுமை நாள்ல அந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய சுமை அவர்களுக்கு மிக கடுமையான சுமையா இருக்கும். இவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடியும் நிராகரிக்கலாமா? பொய்யென்று புறக்கணிக்கலாமா? நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டு போகலாமா? நிச்சயமா போகக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படி புறக்கணிச்சா அன்னைக்கு கடுமையான பாவ சுமையை சுமக்கணும், அந்த துன்பத்திலே என்றைக்கு கிடைக்கணும், அது கடுமையான சுமையா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 102வது வசனத்துல சொல்றான், எக்காலம் ஊதப்படும் அந்த நாளில், அதாவது சூர் ஊதப்படக்கூடிய அந்த இறுதி வேளையில, மேலும் திகைப்பின் காரணத்தினால அந்த சத்தம், அந்த பயங்கரம், அதோடைய திடுக்கத்துல, அச்சத்துல மனிதர்களோட கண்கள்லாம் நீலம் பூத்த நிலையில இருக்கும். அந்த நீலம் பூத்த மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? குற்றவாளிகளா இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் நம்ம ஒன்று திரட்டிடுவோம். அந்த சத்தம், அந்த பயங்கரம் கண்ணே கலர் மாறிடுமா. பாத்தீங்களா? அப்ப எப்படி இருக்கும் அந்த பயங்கரம், அந்த திடுக்கம்? உண்மையிலேயே முஃமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திடுக்கத்துல இருந்து பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். அப்போ நம்ம முஃமின்களா இருக்கணும், இறைவனை நம்பி வாழக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இல்லையா? அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திடுக்கத்துல இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யா அல்லாஹ் மறுமை மஹ்ஷருடைய திடுக்கத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாகங்கிற துஆவையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளில சூர் ஊதப்படும். திகைப்புல அப்படி கண்ணெல்லாம் நீலம் பூத்த போற நிலையில இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில குற்றவாளிகள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்ப்போம். அப்ப குற்றவாளிகளா, பாவம் செய்தவர்களா, நிராகரித்தவர்களா எல்லாம் ஒண்ணு சேர்த்தா சொல்றான். அப்ப முஃமின்களை எல்லாம் தனியா பிரிச்சிருவான் இல்லையா? அந்த ஒரு நிம்மதியும் அந்த ஆறுதலும் முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல கொடுக்குறான் இல்லையா? அல்லாஹு அக்பர். அடுத்து அந்த நாள்ல தமக்கிடையே பேசிக்கிருவாங்க. பொதுவா பேசிக்கிருவாங்க. எப்படி பேசிக்கிருவாங்க? நம்ம உலகத்துல அதிகபட்சமா 10 நாள் தங்கி இருந்தோமா? அதிகபட்சமா எவ்வளவு காலம் தங்கி இருக்கோம்? 50, 60, 70, 80, 100, யாரோ ஒரு சிலருக்கு 100க்கும் கூட வயசுகள்ல இருக்கிறோம் இல்லையா? ஆனா அன்றைய நாள்ல போய் அதிகமா நம்ம போய் தங்கி இருந்தா 10 நாள் தங்கி இருப்போமாங்க? இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா போய், இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா புறக்கணிப்பு, இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா அவதூறு, இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா அபகரிப்பு, இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா அநியாயம், இல்லாத கொடுமைகள், லஞ்சம், லாவண்யம், இன்னும் என்னென்னத்தை சொல்றது? எல்லாம் நல்லா கணக்கில் பார்த்து சொல்றவங்க சொல்லுவாங்களாம். அடுத்த வசனத்துல சொல்லுவாங்க, அவர்கள் என்ன பேசி கொண்டிருப்பாங்கிறத நன்கு நம்ம அறியக்கூடியவர்களா இருக்கும். அந்த வேளையில அவங்கள மிக கவனமா மதிப்பிடக்கூடிய கணக்குல புலிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு நாள் தான்ப்பா நம்ம உலகத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதையும் நம்ம நன்கு அறியக்கூடியவர்களா இருக்கிறோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ அதிகப்படியா 10 நாள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம்னு பேசிக்கிருவாங்க சாதாரணமா. ஆனா ரொம்ப கணக்குல பிரில்லியண்டா இருக்கிறவங்க, இல்லப்பா நம்ம ஒரு நாள் தான் இருந்தோம், எங்க 10 நாள்னு சொல்றீங்க
அப்ப பாருங்க, இந்த உலக வாழ்க்கைங்கிறது மறுமையோட ஒப்பிட்டு பார்க்கையில நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூடிய ஒரு அந்த அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் கூட இந்த உலகத்துக்கு இல்லை. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது அவ்வளவு அற்பமானது. ஆனா இந்த அற்பமானது இந்த துனியா, உங்களை எதுக்கு நான் இந்த துனியாவுல படிச்சிருக்கேன்னு தெரியுமா? இது மறுமையின் விளை நிலம். இதுல நல்லபடியா விவசாயம் செஞ்சு அழகான முறையில நீங்க விவசாயம் செஞ்சு வந்திருந்தீங்கன்னா அது அழகா விளைஞ்சு பல மணி கதிர்களோட பூத்து குலுங்கி உங்களுக்கு அதனுடைய பலனை மறுமையில கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் அழகான முறையில படைச்சு, ஆனா அவன் வழிகட்டு போயிடுறதுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக தூதர்களை அனுப்பி தன்னுடைய வேதத்தையும் கொடுத்து அழகான வழிகாட்டுதலையும் அவங்க கொடுத்திருக்கான் இல்லையா? அதை புறக்கணிச்சுட்டு வாழ்ந்தா என்ன இருக்கும்? கடுமையான பாவ சுமையை சுமக்கணும். அது பயங்கரமான சுமையா இருக்கும். அது நீக்கப்படாது. அதுவும் குற்றவாளிகளுக்கு அந்த மகஷருடைய நாள்ல எப்படி இருக்கும்? கண்கள்லாம் நீலம் பூத்து போய் அப்பெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு புலம்புவாங்க. அந்த ஒரு நிலைமை வராம இருக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எச்சரிப்பு, இந்த அழகான வழிகாட்டுதல், இந்த நினைவூட்டுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். அதுலயும் இவ்வளவு பேர் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து நம்மளை எல்லாம் அவனுடைய வேதத்தை படிக்க, கேட்க ஒன்று கூட்டியிருக்கான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதற்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் நீங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். அடுத்து 105வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மலைகள் அன்றைய நாள்ல எங்கு போச்சுங்கிறத பத்தி அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, என் இறைவன் அவற்றையெல்லாம் தூள் தூளா பறக்க விட்டுட்டான். எவ்வளவு மலைகள், மலை தொடர்கள் இல்லையா? நம்ம பாக்குறோம்ல, மலை பிரதேசத்துகளுக்கு போய் பார்த்தா அதெல்லாம் எங்க காணோம்னு தேடுவாங்களாம் அன்னைக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அதெல்லாம் அல்லாஹ் தூள் தூளாக்கிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய வல்லமை மிக்க ரப்பு நம்ம கிட்ட வழிகாட்டி இருக்கான், நம்மள படைச்சிருக்கான், நமக்கு அழகான முறையில ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறான். அதையா புறக்கணிக்கணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் உன்னுடைய வசனங்களை புறக்கணிப்பதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து எங்களுக்கு உறுதியான ஈமானை தந்தரல் யா அல்லாஹ். சமிஅனா, செவிமெடுத்தோம் யா அல்லாஹ். வாத்தானா, கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அழகான சாலிகான நல்லமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். நல்லோர்களுடன் வாழ்ந்து நல்லோர்களுடன் மரணித்து நல்லோர்களுடனே மறுமையில் எங்கள் அனைவரையும் எழுப்புவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து 106வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பூமிய அதுல யாதொரு மேடு பள்ளத்தை பார்க்க மாட்டீங்க அன்னைக்கு. அதெல்லாம் சமதளமாக்கிருவோம். அந்த நாள்ல மக்கள் அனைவரும் அழைப்பாளர்களோட அழைப்பு கேட்டு நடந்து வருவாங்க. யாரும் அன்னைக்கு கொஞ்சம் கூட முரண்டு பிடிக்க மாட்டாங்க. இந்தா போமா, வரேன், அப்புறமா வர்றேன், ஆனா நீ முன்னாடி போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், இதெல்லாம் எனக்கு சரி வராது, நான் அங்க எல்லாம் வரமாட்டேன். இப்பெல்லாம் யாரா சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. எந்த ஒண்ணுக்கு வழியே இல்லை. அழைப்பாளர் கூப்பிடுவாரு, அவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மேலும் கருணை மிக்க இறைவனுக்கு முன்னால குரல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் லேசான முணுமுணுப்பை தவிர வேற எதையுமே காண மாட்டீங்க. ஓங்கி ஓங்கி பேசுறீங்கல்ல இன்னைக்கு, என்ன மாதிரி எல்லாம் பேசுறீங்க, அல்லாஹ் நீ காப்பாத்து யா அல்லாஹ். அன்னைக்கு அல்லாஹுக்கு முன்னாடி குரல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிடும். ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹால யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவனுக்கு மட்டும்தான். அந்த நாள்ல யாருடைய பரிந்துரையுமே பயனளிக்காது. அல்லாஹால சொல்றான், அந்த நாள்ல ஒருத்தருடைய அந்த சஃபாத்தும் பலனை கொடுக்காது. யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பானோ, இல்லாமன் அதினல்லஹு ரஹ்மான், யாருக்கு அந்த ரப்பு அனுமதி அளிப்பானோ, வராலியல்லஹு கௌலா, எவருடைய பேச்சு கேட்க விரும்பானோ அவருடைய பரிந்துரையை தவிர யாரும் அங்க பரிந்துரை பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அப்படி டேபிளுக்கு கீழே லஞ்சத்தை கட்டுக்கட்டா அடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சரியா? அல்லாஹு அக்பர். அந்த நாள்ல மக்களுடைய முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு, அவனுக்கு பின்னாடி நிலைமைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எல்லாம் நன்கு அறியக்கூடியவனா இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு அவனை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை.
அவனை பற்றிய சிந்தனை, அவனை பற்றிய அறிவு, அவனுடைய சிஃபத்துகள் பற்றின அறிவு கிடையாது. அந்த அறிவு இருந்துருச்சுன்னா அந்த ரப்ப மறுக்க மாட்டாங்க, அவனுடைய வசனங்களை புறக்கணிக்க மாட்டாங்க, மாறு செய்ய மாட்டாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எவ்வளவு அழகான எச்சரிக்கை செய்யக்கூடிய, நமக்கு உணர்வுகளை தூண்டக்கூடிய, கட்டுப்படக்கூடிய அழகிய வசனம் பாத்தீங்களா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏதோ வந்தோம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் சிந்திச்சு பார்த்து இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு இந்த அநியாயம் பண்ணோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா இந்த சூரா தாஹா 111வது வசனத்துல மேற்கொண்டு என்ன சொல்றான்னு பாப்போமா? நித்திய ஜீவனும் பேரண்டம் முழுவதும் நன்கு நிறைவேற்றமாகிய இறைவன் முன்னிலையில் மக்களின் தலைகள் பணிந்துவிடும். அன்று அக்கிரமத்தின் பாவ சுமையை சுமந்து கொண்டவன் தோல்வி அடைந்தவன் ஆவான். ஆனால் எவர் நம்பிக்கையாளராக இருந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருக்கு அநீதி மற்றும் உரிமை பறிப்பு பற்றிய எந்த அச்சமும் இருக்காது. நபியே, இது போன்றே நாம் இதனை அரபி மொழியுள்ள குர்ஆனாக இறக்கி அருளியுள்ளோம். மேலும் இதில் விதவிதமான எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளோம். இதன் மூலம் இவர்கள் தவறான நடத்தையை தவிர்த்து கொள்ளக்கூடும் அல்லது இது இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் மிக உயர்ந்தவன், உண்மையான அரசன். மேலும் பாரும், குர்ஆனை ஓத நீர் அவசரப்படாதீர். அதனுடைய வஹி முழுமையாக உமக்கு நிறைவு பெறுவதற்கு முன்பே என் இறைவனே எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாக என்றும் இறைஞ்சுவீராக. நாம் முன்னர் ஆதத்துக்கு ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளோம், ஆயினும் அவர் அதனை மறந்து விட்டார். மேலும் நாம் அவரிடத்தில் மன உறுதியை காணவில்லை. ஆதத்துக்கு சிரம்பணிகள் என்று வானவர்களுக்கு நாம் கூறியது நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் மட்டும் மறுத்து விட்டான். அப்போது நாம் கூறினோம், ஆதமே, பாருங்கள், இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவன் ஆவான். இவன் உங்கள் இருவரையும் சூனத்திலிருந்து வெளியேற்றிவிடக் கூடாது. மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்து விடவும் கூடாது. பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன. மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உம்மை வாட்டாது. ஆயினும் சைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான். 111வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபத்தை, அவனுடைய ஆற்றலை இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான்னு பாருங்க. வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம், நித்திய ஜீவன், இந்த பேரண்டம் முழுவதையும் நன்கு நிர்வாகிப்பவனுமாகிய எப்படிப்பட்ட இறைவன், அப்படிப்பட்ட நித்திய ஜீவனான அந்த ரப்புக்கு முன்னால மக்களுடைய தலையெல்லாம் பணிஞ்சிரும். அன்றைய தினம் அந்த அக்கிரமம் செஞ்சாங்கல்ல, பாவம் செஞ்சாங்கல்ல, அநியாயம் பண்ணாங்கல்ல, அழிச்சாட்டியம் பண்ணாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் பாவ சுமையை சுமந்து கொண்டு தோல்வி அடைந்தவனா இருப்பான். யாரெல்லாம் இந்த நிலைமையில இருந்து அனைவரையும் வாரிசுகள் அனைவரையும் பாதுகாத்தல். அல்லாஹ் எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஆனால் யாரு நம்பிக்கையாளர்களா நற்செயல்கள் புரிந்தார்களோ அவருக்கு அநீதி மற்றும் உரிமை பருப்பி பற்றி எந்த அச்சமும் இருக்காது. அன்னைக்கு அவங்களுக்கு அநியாயமும் நடக்காது. அவங்களுக்கு யாருடைய உரிமைகளும் பறிச்சுக்குருவாங்களோன்னு தோல்வி அடைஞ்ச நிலையோ குற்றமுடைய அந்த நிலையில எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க நம்பிக்கை உள்ள மக்களா இருந்தாங்க. நம்பிக்கை கொண்டதோட மட்டுமா இருந்தாங்க, நல்ல செயல் செஞ்சாங்க, அல்லாஹ்வை அஞ்சுனாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்துதான் இந்த 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு, ரப்பே நீ எனக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்க, அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்ய, அல்லாஹ் நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்தி, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை கொடுத்துறியா, எங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருயா, எங்களுடைய நன்றியெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல அந்த நடுநிசையில எந்திரிச்சு எதுக்காக தொழுதாங்க? அந்த அல்லாஹ்வை பயந்து இல்லையா? அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்து இல்லையா? அந்த நற்செயல்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி கூலி கொடுக்காம இருப்பான்? எப்படி அதெல்லாம் வீணாக்குவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்னைக்கு வந்து அவங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாம, பயமும் இல்லாம, எந்த ஒரு அநியாயம் செய்யப்படாம அழகான முறையில நிம்மதியா இருப்பாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிவை அல்லாஹ். பாருங்க, எல்லாரும் அங்க போகையில இங்க போகையில, அதை அங்க போய் சுத்தையில இங்க போய் சுத்தையில, தலையை விரிச்சு போடையில, அரைகுறையா ட்ரெஸ் போடையில, மாடர்ன் ட்ரெஸ் போடையில, அங்க இதெல்லாம் பார்க்கல, இப்படி போனா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும், ஏதோ அல்லாஹ் நமக்கு தடுத்தது, அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கியது,
எல்லாம் கிளாஸுகள்ல ஊத்திக்கிட்டு பார்த்தா லைட்டுகளையும் போட்டுக்கிட்டு கூத்துகளையும் கும்மாளமையும் பண்ணையில இதெல்லாம் பார்க்க கண்குளிர்ச்சியோ. நோ 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 நோ, இது நமக்கு தடுக்கப்பட்டதே, இது அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கியதே அப்படின்னு அந்த கல்வியெல்லாம் கட்டுப்படுத்தி அவனுக்காக வாழையில அவனை நம்பி அழகிய செயல்கள் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அநீதியே இழைக்கப்படாது, உங்களுக்கு உரிமை பறிப்புங்கிறது கிடையாது, அச்சமும் இருக்காது, நிம்மதியா இருப்பீங்க. எப்படிப்பட்ட நாள்ல? அந்த திடுக்கமான நாள்ல, குற்றவாளிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய நாள்ல, அச்சமுடைய நாள்ல, கண்ணெல்லாம் நீளம் புத்து போய் நிப்பாங்களே அந்த நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாம நிப்பீங்க. ஏன்னா நீங்க நம்பிக்கை கொண்டீங்க, நல்ல அமல் செஞ்சீங்க, என்னைய பயந்து வாழ்ந்தீங்க. அதுக்காக அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து சொல்லி காட்டுறான், நபியே இது போன்றே நம்ம இதனை அரபு மொழியில குர்ஆனா இறக்கியிருக்கோம். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம அரபி மொழியில உங்களுக்கு இதை இறக்கி கொடுத்திருக்கோம்ல, இதுல பலவிதமான எச்சரிக்கைகளையும் நம்ம கொடுத்திருக்கோம். அதன் மூலம் அவங்க தவறான நடத்தையில இருந்து தவிர்த்து விலகி இருக்கட்டும், அது இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும்ங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை அரபு மொழியில இறக்கியிருக்கோம். அப்ப அரபு மொழிங்கிறது இலகுவானது, ஈஸியானது, அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டக்கூடியது. அந்த அரபு மொழியை இன்ஷா அல்லாஹ் படிக்கணும், அதை விளங்கணும், அல்லாஹோட நம்ம அரபுல பேசணும். நீ தூப்பமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றக்கூடியவனே, எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் கபூல் செய்யக்கூடியவனே, எங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவனே, எங்களுக்கு ஹிதாயத்தையும் நேர்வழியும் கொடுத்த ரப்பே, யா அல்லாஹ் உன்னுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு அமலாக நாங்கள் செய்து வருகின்றோம். யா அல்லாஹ் எங்களை அடுத்து யா அல்லாஹ் இந்த அரபு மொழியை அழகான முறையில் கற்றுக்கொள்வதற்கும் அதை விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுக்கு ஈஸியாக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு இலகுவாக்கக்கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் அதுல எங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த குர்ஆன்ல, நான் விதவிதமான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கேன். முந்தைய சமுதாயத்துக்கு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இதனை நீங்க ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? உங்க தவறான நடத்தையில இருந்து நீங்க விலகிடலாம், அல்லது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரலாம். ஆஹா, இப்படி தண்டனை கிடைச்சிருச்சுன்னா, இப்படி போய் குற்றவாளி கூட்டத்துல போய் நின்றுட்டா, கைய பிணைஞ்சுக்கிட்டு வரலெல்லாம் கடிச்சுக்கிட்டு நின்னுட்டா, யா அல்லாஹ் இதுல இருந்து காப்பாத்து யா அல்லாஹ் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படலாம். தவறுகள் செய்யும் போது மரணம் வந்துட்டா, அல்லாஹ் குற்றம் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறான நடத்தையில இருந்து விலகிரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் உங்களுக்கு இந்த அரபு மொழியில இறக்கி கொடுத்திருக்கோம். அதனால இந்த மக்களுக்கு அழகான முறையில சொல்லுங்க, திருந்தக்கூடிய மக்கள் திருந்துவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அது மாதிரிதானே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உள்ளத்தை என்ன இரும்புலையா படைச்சிருக்கான்? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வுடைய தூதர் அழகா கேட்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கேட்போம், யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் உன்னுடைய மார்க்கத்துல புரட்டுவீங்க அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல கேட்போம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், உண்மையான அரசன் அவன்தான். லோக்கல்ல இருக்கிறதெல்லாம் சும்மா போலியா அப்பப்ப அந்த நிர்வாகங்களை அந்த மக்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஆனா உண்மையான இறைவன் யாரு? உண்மையான அரசன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இந்த குர்ஆனை ஓத அவசரப்படாதீங்க, அதனுடைய வகை முழுமையா உங்களுக்கு நிறைவு பெறதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆனை ஓதுறதுக்கு அந்த வகை வந்துகிட்டு இருக்கலே, மறந்துடுவோமோன்னு அவசரப்படுவாங்களாம். நீங்க மறக்க மாட்டீங்க, உங்களுடைய உள்ளத்துல அழகான முறையில நம்ம பதிய வைப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்றான், நபியே அல்லாஹ்தான் நபியை செலக்ட் பண்ணிருக்கான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வகை இறக்குறான், நான் பதிய வைப்பேன்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துல நீங்க என்கிட்ட கேளுங்க. எப்படி கேளுங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுங்க? ரப்பி என்னுடைய ரப்பே, ஜிதினி எனக்கு அதிகப்படுத்தியா அல்லாஹ், இல்மா கல்விய, ஞானத்தை யா அல்லாஹ் அதிகப்படுத்தியா அல்லாஹ். நமக்கு கூட்டா கேட்கறதுக்கு ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஜிதுனா எங்களுக்கு அதிகப்படுத்தியா அல்லாஹ், இல்மா கல்வி ஞானத்தை, வர்ஸுக்னா ஃபஹம யா அல்லாஹ் இன்னும் அதுல அபிவிருத்தி செய்ய அல்லாஹ், அதனுடைய ஃபஹம அதனுடைய விளக்கங்களை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். ஒவ்வொரு நேரமும் நம்ம இந்த துவாவை ஓதணும். ஏன்னா இவ்வளவு ஆற்றல் மிக்க ரப்பு அவன்கிட்ட கேட்க சொல்றான், கேட்கறதுதான் விரும்புறான். அப்புறம் என்ன நமக்கு கேட்கறதுக்கு? யார்கிட்டயோ போய் எங்கெங்கயோ எதையோ கேட்கிறோம். நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை கேட்க சொல்றான், அவன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன?
அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனா இருக்கான். அதுக்கு அழகான முறையில நமக்கு பதில் சொல்லக்கூடியவனா இருக்கான். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு அழகான துஆவாவும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், நபியே நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். நான் முன்னாடி ஆதத்துக்கு கட்டளையிட்டோம் 114 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இங்க சொல்ல வர்றான் பாருங்களேன். நான் ஆதத்துக்கு முன்னாடி கட்டளை ஒண்ணு சொன்னோம், ஒரு 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 ஆர்டர் கொடுத்தோம். ஆனா அவர் அத மறந்துட்டாரு. அவர்கிட்ட நம்ம ஒரு மன உறுதியை பார்க்கல. அதனாலதான் நம்மளும் மறந்துடுறோமோ, மன உறுதி இல்லாம ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சிடறோமோ. யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள் யா அல்லாஹ். எங்கள் தந்தையை மன்னித்தது போன்று எங்களையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் தந்தையை நீ ஏற்றுக்கொண்டது போல் எங்களையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களை வழிகேட்டில் விட்டு விடாதே யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் மன்னிப்பு தேடினாரு, அந்த மறந்தாரு, பலகீனமா இருந்தாரு, அவர்கிட்ட ஒரு உறுதியை காணல. ஆனா அவர் பார்த்ததோட விட்டு செஞ்சுட்டாரு. ஓடி வந்து தவறு செஞ்சாலும் அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தணும். அவருக்கு சிலபலங்கள் மாணவர்கள்ட்ட எல்லாம் நம்ம சொன்னோம். அவங்க எல்லாரும் அவரை விஷ் பண்ணாங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, அவருக்கு சிரவணக்கம் செஞ்சாங்க, நம்ம சொன்னதுக்கு கட்டுப்படுத்தாங்க. யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவன் மட்டும் மறுத்துட்டான், பெருமை அடிச்சான், பொறாமை கொண்டான். அதனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் ஆளாகி தூக்கி வீசப்பட்டுட்டான். அப்போ ஒரு நாள் பெருமை கூடாது, அகம்பாவம் கூடாது, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அழகான வசனங்களை சொல்லி கொடுக்குறான். அதுக்கடுத்து பாருங்க, அப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னோம், ஆதமே பாருங்க, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பகைவன். அல்லாஹ் தஆலா பகைவன் சொல்லக்கூடிய ஒருத்தன் யாருன்னா இந்த ஷைத்தான் தான், இந்த இப்லீஸ் தான். ஆனா அவனுக்கு பின்னாடி போற கூட்டங்களை பாருங்களேன். யா அல்லாஹ் நீதான் காப்பாத்தணும் யா அல்லாஹ். அப்போ இவன் உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கும் பகைவனா இருக்கான். இவன் உங்க 2 பேரையும் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றக்கூடாது, மேலும் நீங்க துன்பத்துல விழுந்துடக்கூடாது. அதனால இவன்கிட்ட இருந்து நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த விஷயத்தையும் சொல்றான் பாருங்க. இந்த சொர்க்கத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசி தெரியாது, உங்களுக்கு நிர்வாணமும் ஆகாது. நீங்க ட்ரெஸ்ஸுகள்லாம் மாத்தி மாத்தி உடுத்தி உடுத்தி கலட்டி கலட்டி துவைச்சு அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கண்ணியப்படுத்தி எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய துணைவியாரையும் அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. ஆனா இங்க தாகமும் இருக்காது, வெப்பமும் வாட்டாது. சுப்ஹானல்லாஹ். வெயில் காலம் வந்தா எந்த மாதிரியான வெப்பம், எந்த மாதிரியான ஒரு அந்த ஹீட்டு, சூடு. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், தாகம் தண்ணி தாகமும் ஏற்படாது. இங்க உங்களுக்கு வெக்கையோ வெப்பமோ எதுவும் உங்களை வாட்டாது. நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இவன் தான் உங்களுக்கு எதிரி. இவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க சொல்லிட்டானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கு அடுத்து சுப்ஹானல்லாஹ் வந்துட்டான் பாருங்க, விட்டானா. 120வது வசனத்துல, ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, நிலையான வாழ்வ அழியாத அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு மரத்தை நான் காமிக்கட்டா? யா அல்லாஹ், இது மாதிரி எத்தனை மரங்கள் இன்னைக்கு இந்த துனியாவுல நமக்கு முன்னால. யா அல்லாஹ், இதுல எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரல யா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முறையில கொடுக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதலை அழகான முறையில பின்பற்றி, அழகான முறையில அவங்களுக்கு கட்டுப்பட்டு, நம்பிக்கை கொண்டு அழகிய செயல் செய்யும் போது அவங்க கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவனை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த குற்றவாளிகள் நிக்கக்கூடிய அந்த பதட்டமோ, எந்த ஒரு தீமையோ வராது, அநீதியும் செய்யப்படாது, உரிமை பறிப்பும் இருக்காது, அச்சமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இங்க இருக்கும்போது நம்ம அல்லாஹ்வை நம்பி நம்முடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி வாழும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த மஹ்ஷரில் அந்த திடுக்கத்திலிருந்து பாதுகாத்து, எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்து, அச்சமற்ற மக்களாக வாழ வைப்பான். நிலையான அந்த உலகத்துலங்கிறதுக்கு அழகான உறுதிமொழியை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டது மாதிரி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீ எச்சரிக்கை செய்து காட்டினே இந்த ஷைத்தானை விட்டும் எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும்
எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்களையும் இன்னும் உலகத்தில் உண்டான மொமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.